இயேசு பாருங்க அதை பற்றி சொல்லும்போது யோவான்ல விதமாக சொல்லுகிறார். வாசிக்கலாம். யோவான் சுவிசேஷம் யோவான் 5:46 பாருங்க. நீங்கள் மோசேயை விசுவாசித்தீர்களானால் என்னையும் விசுவாசிப்பீர்கள். எல்லாரும் சேர்ந்து வாசிங்க. அவன் என்னை குறித்து எழுதி இருக்கிறானே. இயேசு சொல்றாரு பாருங்க, மோசே யாரை குறித்து எழுதி இருக்கிறான்? என்னை குறித்து தான் எழுதி இருக்கிறான். நான் தான் மகிமையாய் வெற்றி சேர்ந்திருக்கிறேன் உங்களுக்காக. நான் தான் கல்வாரி சிலுவையில பிசாசு செஞ்சிருக்கிறேன், நொறுக்கி இருக்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிசாசை தவிடுபொடி ஆக்கி இருக்கிறார் ஆண்டவர். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நம்ப முடியலன்னா நம்புங்க முதல்ல. சிலருக்கு அப்படியா அப்படின்ற ஆச்சரியம் வருகிறதை நான் பார்க்கிறேன். கவனிங்க, கர்த்தர் அதை செஞ்சிருக்கிறாருங்க. கல்வாரி சிலுவையில் அவனை ஒன்றும் இல்லாமல் ஆக்கியிருக்காரு, துவம்சம் ஆக்கியிருக்கிறாரு. அவனுடைய தலையை நசுக்கி இருக்கிறாரு. அவனை ஒண்ணுமில்லாதவன் ஆக்கியிருக்கிறாரு. அவனை தவிடுபடியா ஆக்கியிருக்கிறாரு. இன்னைக்கு பிசாசு ஒன்றுமே கிடையாது. இயேசு தான் பாருங்க வானத்திலும் பூமியிலும் பெரியவராய் ராஜாதி ராஜாவா இருக்கிறார்.